guys, welcome back to my channel Marus Update. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கீரையை நல்லா பில்லு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையை நல்லா இந்த மாதிரி அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரையை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். கீரையை அலசினதுக்கப்புறமா 6 பல் பூண்டு, ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணுமோ சேர்த்துக்கோங்க. 2 நறுக்குன தக்காளி பழத்தை இப்போ நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், சிறுபருப்பு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கீரையோட பருப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வேகணும். நான் தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து நம்ம சூப்பாகவும் நம்ம குடிச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கீரையை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாதான் அந்த ஆவி பட்டு கீரை சீக்கிரமாக வேகும். கீரை வெந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீழே அடி பிடிச்சிடாம நல்லா கிளறி விடணும். கீரை இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துச்சுன்னா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கீரை வெந்ததும் பருப்பு கட்டையில் தான் நான் கடைய போகிறேன். மிக்சிலலாம் நான் போட மாட்டேன். ஏன்னா மிக்சியில் போட்டால் டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி பருப்பு கட்டையில் கடைஞ்சி நம்ம சாப்பிடும்போது தான் நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கீரையை சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். சிறுதானிய வகை சாப்பாட்டுக்கும் இந்த கீரை அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அரைக்கீரை கடையல் நம்ம வீட்டிலே செய்யலாம். வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி கீரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கீரையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது உங்களோட ஹெச்பி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். முடிஞ்சளவு மிக்சியில் போடாமல் பருப்பு கட்டையிலே கடைங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.